எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு ஒரு 4 பேர் வந்து மருந்து இல்லாத வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். எங்களுக்கு அதுவே பழகி போன வாழ்க்கையா இருக்கிறதுனால மிக சுலபமாக சொல்லிடலாம். நோய்களை பற்றிய பயம் இல்லாமல், மருந்துகளே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கணும் இந்த நூற்றாண்டுல. ஏன்னா அவ்வளவு நோய்கள். இப்படி திரும்பினா டெங்கு வந்துடுது, கொஞ்சம் அந்த கிருமி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து சிக்கன் குனியா, அப்புறம் வந்து இன்னும் விதவிதமான நோய்களுடைய பெயர்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. போன நூற்றாண்டு, போன ஜெனரேஷனுடைய வாழ்க்கை முறைக்கும் நமக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு. இவ்வளவு நோய்கள் வளர்ந்துருக்கு, மருத்துவ விஞ்ஞானம் என்ன செய்துகிட்டு இருக்கு, இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கிற நேரத்துல மருந்தே இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். முதல்ல இந்த முகாம் சம்பந்தமா சொன்னாங்க. மருந்தில்லா மக்கள் இயக்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட அமைப்பாளர். இந்த மருந்தில்லா மக்கள் இயக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, மருந்துகள் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட போய் சொல்லுது. மருந்துகள் எடுக்கலன்னா நோய்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒரு சிகிச்சை முறையை கற்றுத்தருது. அக்குபஞ்சர் அப்படிங்கிற உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கிற ஒரு பழமையான மருத்துவ முறையினுடைய நவீன வடிவம் இந்திய அக்குபஞ்சர். ஒரு 2 நாள்ல கத்துக்கிறக்கூடிய தன்மையுடையது. அதை வியாபாரமாக பலர் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மருந்தில்லா மக்கள் இயக்கம் என்ன செய்யுதுன்னா, அக்குபஞ்சரை எளிமையாக வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அடிப்படையில இலவசமாக கற்றுத்தருது. அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய வீடுகள்ல மருந்துகள் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கை அமைவதற்கான வேலையை செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த மருந்தில்லா மக்கள் இயக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப என்னுடைய பேர் வந்து உமர் ஃபாரூக். நான் வந்து கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் அப்படிங்கிற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறேன். ஒரு 8 ஆண்டுகளாக எங்களுடைய கல்லூரி நடந்துட்டு இருக்கு, அக்குபஞ்சர் மருத்துவக் கல்லூரி. அது கல்லூரி வந்து கோவை, சென்னை, கம்பத்தில் இருக்கு. எங்களுடைய பிரதானமான வேலைங்கிறது அக்குபஞ்சர் மருத்துவர்களை, முழு நேர மருத்துவர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரை ஒரு 1000 மாணவர்கள் படிச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு 650 மையங்கள்ல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மருந்தில்லா மக்கள் இயக்கம்ங்கிறது இங்க தஞ்சாவூர்ல பிறந்தது. அக்குபஞ்சர் கற்றுக்கொண்ட சில நபர்கள் இணைந்து மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் உருவானது. அதுக்காக நாங்கள் எங்களுடைய கல்லூரியிலிருந்து இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பல பகுதிகளில் போய் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியில உறுதுணையா இருக்கிறோம். அவ்வளவுதான். என்னுடைய அடிப்படை கல்வி என்பது, நான் வந்து மருத்துவ ஆய்வு கூட தொழில்நுட்பம். இன்னைக்கு ஒரு நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மருத்துவர் பத்தாது, ஒரு லேப் தேவைப்படும், ஒரு ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே தேவைப்படும் இல்லையா. அந்த மெடிக்கல் டெக்னாலஜியினுடைய அடிப்படை பணியாளனாக தான் என்னுடைய மருத்துவ வாழ்க்கை துவங்கிச்சு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படின்னா அந்த மருத்துவத்துறைக்குள்ள மருத்துவ விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு நுழைஞ்ச போதுதான் எனக்கு அதுல உள்ள அதிர்ச்சிகரமான, விஞ்ஞானத்துக்கு புறம்பான பல ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்ப அதை பின்னோக்கி பார்க்கும்போது இது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை, இது ஏதோ நாங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னும் ஸ்கூல் எஜுகேஷன்ல சொல்லப்படுற சில விஷயங்களுக்கு நேர் மாற்றமாக கூட இருக்கும். ரகசியங்கள் அப்படிதான் ரொம்ப பெருசா இருக்கும். அதனுடைய ஒரு பகுதி ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கும், மிச்சம் வந்து ஆய்வு படிப்புகள்ல நம்மளா போய் கண்டுபிடிக்கணும். அப்படிதான் உண்மைங்கிறது ரொம்ப பெருசு. அந்த அடிப்படையில் எனக்கு வந்த சில கேள்விகளின் மூலமாக நான் அந்த துறையை விட்டு வெளியேறி ஹோமியோபதி படித்தேன். ஹோமியோபதியை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மருந்தினுடைய தேவை இருக்கா, இது இல்லாமலே உடம்பு குணமாகுமா அப்படிங்கிற கேள்வி அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு 5 ஆண்டு கால ஹோமியோபதி என்னுடைய சேவைக்கு, மருத்துவ சேவைக்கு பின்னால் அதையும் விட்டுட்டு மருந்துகளே இல்லாத அக்குபஞ்சர் மருத்துவ முறையை கற்றுக்கொண்டு அதை முழு நேரமாக சிகிச்சை செய்வதும் மக்களுக்கு பயிற்சி அளிப்பதும் அப்படிங்கிற இரட்டைத்தன்மை உள்ள வேலையாக அமைச்சுக்கிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய நிறுவனம் 8 ஆண்டுகளாக ஒரு கல்லூரியாக இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மக்களுடைய பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில உடலே மருத்துவர், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி இல்லை இது. இப்ப இங்க நான் வந்திருக்கிற விஷயம், மனித உடல் அப்படின்னா என்ன, அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த உடம்பை பத்தி என்னென்ன நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்க வந்து அக்குபஞ்சர் போங்க, ஹோமியோபதி போங்க, ஆங்கில மருத்துவத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. எந்த ஒரு மருத்துவத்துக்குமே போகாதீங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன். அக்குபஞ்சர் உட்பட எந்த ஒரு மருத்துவமுமே ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியம் இல்லை. இன்னும் சொன்னா மருத்துவர்கள் பூரா, என்னுடைய சகோதரர் MBBS இருக்காங்க, மருத்துவர்கள் எல்லாருமே ஏமாற்றாளர்கள். மருத்துவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில போய் சொல்லிட்டே இருப்பாங்க, வேற வழியே இல்லை. அதான் இன்னைக்கு உள்ள வணிக சூழலில் அப்படித்தான் அவங்க பயிற்சி அளிக்கப்படுறாங்க. பொய் சொல்றதுக்கு தான் பயிற்சி நடக்குது. உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம், நான் சொல்ற உண்மையிலிருந்து சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, கோவம் வந்துடும் அவங்களுக்கு. உண்மையை வெளிப்படையாக சந்திக்க மருத்துவர்கள். ஆனா நாங்க அதுக்கு நேர் மாற்றமாக மக்கள் மருத்துவர்கள், மக்கள்கிட்ட உண்மை பேசக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு மருத்துவத்தை பத்தி சரியா புரியணும்னா நமக்கு உடம்பை பத்தி புரிஞ்சா போதும்.
ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஒரு வேதியியல் ஆசிரியர் வந்து அவர் கிளாஸ்ல ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டாராம். ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டு, இந்த திரவத்துல என்னுடைய 5 ரூபாய் காயினை உள்ள போட போறேன், இது கரையுமா கரையாதா, இது அமில வகையை சேர்ந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத கேட்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ்ட. இந்த ஆசிட பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த 5 ரூபாய் உள்ள போட போறேன், இது கரையுமா கரையாதா அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கும் தெரியல, இது என்ன ஆசிட்னு தெரியல, பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதனால ஒரு மாணவர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த ஆசிட்டுக்கு வந்து இந்த 5 ரூபாயை கரைக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அதிர்ச்சி ஆயிருது. எப்படி, நான் சொல்லி தரவே இல்லை, எப்படி சொல்றீங்கன்னு. இந்த 5 ரூபாய் கரைகிறதாக இருந்தால் நீங்க உள்ள போட மாட்டீங்க, எனக்கு ஆசிட்டை பத்தி தெரியாது ஆனா உங்களை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னதான் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த உலகம் முழுக்க உள்ள கிருமிகள் பத்தியும் மருந்துகள் பத்தியும் எதனால நோய் வருதுங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஒரு விரிவடைந்த ஒரு ஆப்ஷன். இது வந்து 100 வருஷம் படிச்சாலும் தீராது. இன்னொன்னு நம்முடைய உடல் பத்தி தெரிஞ்சுக்கிறது. 2 வழி. ஒன்னு உலகம் முழுக்க உள்ள மருந்துகள் பற்றியும் மருத்துவம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு நம்முடைய உடல் பத்தி தெரிஞ்சுக்கிறது. உடல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அது எதுவுமே பயன்படாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய ஆயுள் பத்தாது. இந்த 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 2வது வகை, நம்முடைய உடலை பற்றிய தெளிவை அடைந்து விட்டால் எந்த ஒரு மருத்துவத்தின் அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் உடம்பை பற்றி மட்டுமே ஒரு அறிமுகமாக உங்களுக்கு இந்த ஒரு 45 நிமிடங்கள்ல என்ன சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு அடிப்படையான ஒரு சிந்தனையை துவைக்கலாம் அப்படின்னு. முதல்ல ஒரு சம்பவம். அமெரிக்கால ஒரு மருத்துவர், MD இன்டர்னல் மெடிசன் படித்த ஒரு மருத்துவர், அவர்கிட்ட வந்து ஒரு நோயாளிக்கு ஸ்கேன் பண்றாரு. அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய உணவு குழாயில புற்றுநோய் வந்ததா சொல்லுது. உணவு குழாயில் புற்றுநோய், அதுவும் 3rd ஸ்டேஜை கடந்துட்டாங்க, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, மருந்துகள் கொடுத்தா கூட அந்த வலியை குறைக்க முடியாது, புற்றுநோய் குணமாகாது, அதனால இவங்க ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள் மரணம் அடைவார்கள் அப்படின்னு அந்த மருத்துவர் அறிவிக்கிறது. சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட கூப்பிட்டு, அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க படுத்த படுக்கைறாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய புற்றுநோயினுடைய நிலை மிக மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. படிப்படியா அவங்க வந்து டவுன் ஆகி ஒரு 18வது நாள்ல மரணம் அடைகிறாங்க. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப மரணத்திற்கு பின்னால் இந்த புற்றுநோய் ஆய்வுல இந்த புற்றுநோயுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்களுடைய உணவு குழாய் எடுக்கப்படுது. எடுத்து நேரடியாக பார்க்கும்போது புற்றுநோய் அறிகுறியே இல்லை. அந்த உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படவே இல்லை. இந்த ஸ்கேன் வந்து போட்டோ எடுக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது போட்டோ இல்ல, அது வெறும் இமேஜினேஷன். MRI ஸ்கேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜ் அப்படின்னா நிழல் படம். இந்த நிழல் படத்தை பார்த்து ஒப்பீனியன் வந்து மாற்றி சொல்லலாம், இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தவறான புரிதலால் புற்றுநோய் கிருமி இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா யார் காரணம்? என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னா, இந்த சம்பவத்தை நேருக்கு நேராக சந்தித்த டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற ஒரு அணுவியல் விஞ்ஞானிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. புற்றுநோய் செல்களே இல்லாம எப்படி இந்த மாதிரி இறந்து போனாங்க? ரிப்போர்ட் தப்பு, ஓகே, ஆனா அவங்களுக்கு சொல்லப்படுது புற்றுநோய் இருக்குன்னு சொல்லப்படுது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா இவங்க வந்து ஏன் சாகணும்னு புரியல அவருக்கு. அவர் உடனடியாக அவருடைய அணுவியல் விஞ்ஞானத்தில் சைக்காலஜி, உளவியலை மையமாக கொண்ட ஒரு ஜீன் டெக்னாலஜியில அவருடைய ஆய்வு தொடருது. இப்ப அவர் உயிரோடு இருக்கிறார். டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவருடைய ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு பயத்தை மட்டும் விதைச்சால் போதும், அவ்வளவுதான், அவர் சாவுக்கு பிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நம்ப தகுந்த நபர் பயத்தை விதைச்சா அவங்களுக்கு நோய் வர வேண்டியதில்லை, இதுல இருந்தே வந்துடும். கிருமிகள் வேண்டியதில்லை, ரசாயனம் வேண்டியதில்லை, மருந்துகள் வேண்டியதில்லை, எந்தவித விஷமும் வேண்டியதில்லை, எதுவுமே இல்லாம ஒரு பயத்தை ஒரு மனிதனுடைய மனதில் போட்டுவிட்டால் அது அவரை கொல்லக்கூடிய நோயாக 15 நாள்ல கூட கொல்ல முடியும் அப்படிங்கறத இந்த ஆய்வு நிரூபிச்சது. டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். 10 வருட நீண்ட ஆய்வுக்கு பின்னர் இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்க ஜீன் டெக்னாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய எல்லா நோய்களுக்கும் என்ன காரணம்னா நம்முடைய செல்களில் இருக்கக்கூடிய அந்த DNA RNA இருக்கக்கூடிய ஜீன் தொகுப்பு தான் காரணம்னு சொல்லுது பிறவி நோய்களுக்கு. டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் ஜீன் டெக்னாலஜியினுடைய, இன்றைய நவீன ஜீன் டெக்னாலஜியினுடைய தந்தை, இப்ப உயிரோடு இருக்கிற அமெரிக்கன் மருத்துவர், அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜீன்களுடைய உருவாக்கம் எதன் அடிப்படையில் ஏற்படுதுன்னா உங்களுடைய மனது அப்படின்னு சொல்றாரு. நேரடியாக உங்களுடைய மனநிலை உங்களுடைய ஜீனை புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மனசுக்கு. பயம் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்ச்சியை நீங்க தள்ளி வச்சிட்டீங்கன்னா எந்த விதமான நோயிலிருந்து மிக சுலபமாக விடுபட முடியும் அப்படிங்கிற புதிய ஆய்வு. இதுவரைக்கும் நாங்க மாணவர்களுக்கே இந்த விஷயத்தை சொல்லலாம். மிக புதிய ஆய்வினுடைய முடிவு பகுதி இது. அப்ப பயம் அப்படிங்கிற எதை பார்த்தாலும் நமக்கு பயம் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நேரு மாற்றமாக இன்னைக்கு மருத்துவ உலகத்தை பாத்தீங்கன்னா, ஒரு லேபுக்கு டெஸ்ட் போனீங்கன்னா என்ன இவ்வளவு சுகர் இருக்கு, எப்படி நீங்க நடந்து வருவீங்க, இந்நேரம் கோமாவுக்கு போயிருக்கணுமே. உடனடியா மருந்து கடைகள்ல, மருத்துவம் சார்ந்த விளம்பரங்கள்ல, டிவியை போட்டீங்கன்னா
ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு வர்ற ஒவ்வொரு விளம்பரமும் நம்முடைய உடல் நலத்தை பத்தி பேசி நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்குதான் விளம்பரமே. பயம் இல்லாம நம்ம திரும்பவே முடியாது. எல்லா பகுதியிலையும் ஒரு வயிற்று வலின்னு வைங்களேன், ஒரு 10 பேர் அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க. மருத்துவம் பத்தி எதுவுமே தெரியாது, அட்வைஸ் பண்ணுவாங்க, பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி பயங்களால் சூழ்ந்த உலகமாக இன்னைக்கு இருக்கு. இந்த பயத்திலிருந்து நம்ம விடுபட்டால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும். உளவியல் ஆரோக்கியம் தான் மனசு. சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒண்ணு பேலன்ஸ் பண்ணும். மனசுல ஒரு மிகப்பெரிய பயத்தோடு ஒரு உடல் நோயை தீர்த்து கொள்ளவே முடியாது. எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். அது மனசுல இருந்து நீக்கப்படணும். அப்படின்னா மனசுல இருந்து யார் நீக்க முடியும்? என் மனசுல இருந்து நான் தான் நீக்க முடியும். உங்க மனசுல இருந்து நீங்க தான் நீக்க முடியும். வேற வழியே இல்லை. இன்னொரு நபர் நீக்கிட முடியாது. அப்ப நீக்கிறதுக்கு என்ன வழி? பயப்படாம இருக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டா போதுமா? அது இருக்க முடியாது. அப்ப வேற தியான முறைகள் வேணுமா? அதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு நோயை நேருக்கு நேராக புரிஞ்சுக்கணும். இந்த உடலை நேருக்கு நேராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் பயப்படணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பதில் கிடைக்கும். அதுதான் நம்ம உடலை பற்றிய புரிதல். இந்த உடம்பு என்னதான் செய்யுது? அப்படி இந்த உடம்ப இதுவரைக்கும் வெளியில இருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா தகவல்களையும் மறந்துட்டு நீங்க உங்களுடைய உடம்ப ஃபீல் பண்ணுங்களேன். இந்த உடம்பு என்ன செய்யுது? நமக்காக உதவி செய்தா அல்லது நம்மளை கொல்லணும்னு முடிவோடு இருக்கா? நம்ம அப்படிங்கறத நம்ம உடம்ப சொல்ல மாட்டோம் எப்பயுமே. நம்ம உடம்பு வேற, நம்ம வேற. அப்படிதான். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா பாடி கிடக்குன்னு தானே சொல்றோம். அவருடைய பெயர் சொல்லி அழைக்கப்படுறது இல்லை. நாம் அப்படின்னு சொல்றது நம்முடைய உயிரை, ஆன்மாவை. உடம்பு அந்த ஆன்மாவோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வடிவம். அப்ப இந்த உடல், இந்த உயிர் உள்ள இருக்கணும்னு விரும்புமா, போயிடணும்னு விரும்புமா? இருக்கணும்னு தான் விரும்பும். அப்ப இந்த உடல் உயிருக்கு ஒத்துழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இயற்கை. அப்ப முழுக்க முழுக்க இந்த உடம்ப நம்ம எப்படி டீல் பண்றோம்னா நம்முடைய எதிரியாக பாவிக்கிறோம். கை வலிக்குதா, ஐயோ கை வலி வந்துருச்சு, முதல்ல உடம்பை எதிரியாக பாதிக்கிறோம். அப்படி இல்ல, உடம்பு எதுக்காக வலிக்குது அப்படின்னு உடம்பு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். உங்களுடைய உடம்போடு நீங்கள் பேச முடியும். ரொம்ப சுலபம். உங்க உடம்போட நீங்க பேச முடியும். நம்ம அறிவை விருத்தி பண்றதுக்காகவும் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துறதுக்காகவும் பல மொழிகளை கத்துக்கிறோம் இல்லையா? தாய்மொழி தவிர இன்னும் பல மொழிகளை கத்துக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பேசிக், விசுவல் பேசிக், C++ கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கத்துக்கிறோம். வீட்டுல நாய் வளர்த்தா நாயுடைய மொழி தெரியுது. ஒரு விதமா குறைச்சிச்சுன்னா இது பசிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். கிளி வளர்த்தோம்னா அதனுடைய செய்கைகள்ல இருந்து கண்டுபிடிக்க முடியுது. இப்படி எல்லாத்துக்குமே மொழி இருக்கிற மாதிரி நம்முடைய உடம்புக்கு ஒரு மொழி இருக்கு. இது வார்த்தைகள் அற்ற மொழி. உங்களோட மட்டும் தான் பேசும், அடுத்தவங்களோட பேசாது. இந்த உடம்பு என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்நாள்ல மருந்துகள், மருத்துவங்கள் எதுவுமே தேவையில்லை. அந்த உடலின் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான அடிப்படையான அம்சங்கள் ஏதோ அதை மட்டும் நான் சொல்றேன். உங்க உடம்பு என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு தண்ணி பாட்டில தண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டுறோம். தண்ணி முழுக்க வெளியே போயிருமா, அப்படியே நிக்குமா? அதனுடைய கீரலுக்கு மேல உள்ள தண்ணி பூரா வெளியே போயிடும். நம்ம உடம்புல அதே மாதிரி இப்படி கீறி விட்டுறோம். எந்த வெயின்ல வேணாலும், இங்க மெயின் வெயின்லயோ அல்லது இங்கேயோ கீறி விட்டா என்ன நடக்கும்? உடம்புக்குள்ள இருக்க ரத்தம் எல்லாமே வெளியே போயிருமா, இல்ல நின்றுமா? உறைஞ்சி நிற்கும். 3 முதல் 5 நிமிடங்களில் உறைய வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி. இந்த ரத்த அணுக்கள் வெளியில காற்றோட வினை புரிஞ்சு ஃபைப்ரோனோஜன் அப்படிங்கிற இழைகளை உருவாக்கி, உங்களுக்கு 6வது பாடப்புத்தகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். 6வது அறிவியல் பாடத்துல இருந்தது. ஃபைப்ரோனோஜன் அப்படிங்கிற இழைகளை உருவாக்கி அந்த அடைப்பை ஏற்படுத்தும். ரத்தம் பூரா வெளியே போயிட முடியாது. அப்ப ஒரு மிஷினும் ஒரு வாட்டர் பாட்டிலும் நம்ம உடம்பு ஒண்ணும் இல்லை, ரத்தமும் தண்ணியும் ஒண்ணும் இல்லை. ரத்தம்ங்கிறது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரியல் அமைப்பு. தண்ணி அப்படி இல்லை, அது ஊத்துனீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ரத்தம் அப்படி ஓடாது. அப்ப உடம்புக்கும் மிஷினுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது தான் அடிப்படையில். முதல்ல ஒரு தூசி வருது, தூசி உங்களோட மூக்குக்குள்ள போகுது. இப்ப உடம்பு என்ன செய்யும்? ஒரு தும்மலை ஏற்படுத்தும். தும்முனாதான் உடம்பு. தூசி மூக்குக்குள்ள போகும்போது தும்முனால் தான் அது நல்ல உடல்னு அர்த்தம். இப்ப தும்மல் வருது. இந்த தும்மலை நம்ம என்ன செய்யறோம்னா அலர்ஜி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அலர்ஜி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை தமிழ் படுத்தினீங்கன்னா என்ன வரும்? ஒவ்வாமை. தமிழ் அழகா ஒவ்வாமைன்னு சொல்லிடும். ஒவ்வாமைனா யாருக்கு ஒவ்வாமை? உடம்புக்கு ஒவ்வாமை. அதான் சொல்லுது. இந்த தூசி ஒவ்வுமா, ஒவ்வாதா? ஒவ்வாதுன்னு சொல்லுது உடம்பு. அப்ப தூசி உள்ள போகணுமா, உள்ள போகக்கூடாதா? போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா உடம்பு என்ன செய்யணும்? தும்மதான் செய்யணும். இப்ப நம்ம தூசி உள்ள போகும்போது நமக்கு தும்மல் வந்ததுன்னா இது அலர்ஜின்னு சொல்லிட்டு ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் சொல்லி எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி உள்ள போடுறோம். இந்த மருந்தை உள்ள போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா தூசி எல்லாம் உள்ள போங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். தும்மல் வரக்கூடாது, தூசி உள்ள போகலாம் அப்படின்னா எதுக்கு இந்த உடம்பு? உடம்பினுடைய வேலை என்னன்னா அந்நிய பொருட்கள் உள்ள போகாம தடுக்கிறது தான் வேலை. அந்த தடுப்பு நடவடிக்கையை நம்ம நோயின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மருந்தை போட்டு எதிர்ப்பு சக்தியை தூங்க வைக்கணும். அப்ப தூசி உள்ள போகுது, மிக சாதாரணமான விஷயம். தூசி உள்ள போகும்போது தும்மல் வரும். அதையும் தாண்டி உள்ள போச்சுன்னா சைனஸ் அப்படிங்கிற ஒரு
உறுப்பு இருக்கு உள்ள மூக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய பள்ளத்தின் பேர் சைனஸ் கேவிட்டி. சைனஸ்ங்கிறது நோயோட பேர் இல்லை, சைனசைட்டிஸ் அப்படின்னா தான். இந்த சைனஸ் கேவிட்டியில சளிச்சவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கும், சளி மாதிரி இருக்கும், ரொம்ப லேசான சவ்வு. இந்த சவ்வுடைய வேலை என்னன்னா உள்ள போகக்கூடிய தூசியை ஈர்த்து அதுல ஒட்ட வச்சுக்கிறோம். ஒட்ட வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்ப்பு சக்தி எப்ப நல்லா இருக்கோ அப்ப திருப்பி தூக்கி வெளியே போடும். உள்ள தூசி போயிட முடியாது அவ்வளவு ஈஸியா. முதல்ல ரோமங்கள் இருக்கு, உள்ள போனே தும்மல் வருது, நீங்க மாத்திரை போட்டீங்க, அப்படி இருந்தாலும் இந்த உள்ள போற தூசி இந்த சைனஸ் கேவிட்டியில போய் ஒட்டி இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி சரியான போது தூக்கி வெளியே போடும். அதை தாண்டி உள்ள போயிடுது, நுரையீரலுக்குள்ள போகுது. நுரையீரலுக்குள்ள உள்ள போகுது அப்படின்னா வீட்டுல வந்து நம்ம கோலம் போடுவோம், காலையில கோலம் போடுறது போது அதுக்கு முன்னாடி பெருக்குவாங்க இல்லையா, அப்படி பெருக்கும் போது தூசி பறக்குது. இப்ப என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் பெருக்குவாங்க இல்லையா, தூசி பறக்க கூடாது. அப்படி உள்ள போகுது தூசி, நுரையீரலுக்குள்ள அங்க இங்கேயும் பறந்துட்டு இருக்கும். இப்படி அங்கங்கேயும் பறந்ததுன்னா நுரையீரலுடைய முக்கியமான வேலையான சுவாசம் தடைபடுங்கிறதுனால என்ன நடக்கும், நுரையீரல் என்ன செய்யும்னா சளியை உற்பத்தி பண்ணி இந்த தூசி மேல அடிச்சு ஒட்ட வைக்கும். நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி உள்ள சளி உற்பத்தி துவங்குது. எதனால சளி வந்தது, வெளியில இருந்து உள்ள போன தூசியினாலதான் வந்தது. தூசிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக புரியுறதுக்காக சொல்றேன். அது வந்து குளிர்ச்சியாக இருக்கலாம், வெப்பமாக இருக்கலாம், ஏதோ ஒரு உடலுக்கு ஒவ்வாத கழிவாக இருக்கலாம். வெளியில இருந்து உள்ள போயிருது, ஒரு கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம். உள்ள போனதை அது சளியை சுரந்து உள்ளேயே வச்சிருது ஒரு இடத்துல, அப்பதான் தொந்தரவு இருக்காதுங்கிறதுனால. அப்படி டிஸ்டர்ப் இல்லாம அதை பேக் பண்ணி ஒரு ஓரத்துல போட்டுருது. உங்களுடைய ஆரோக்கியம் மிக சரியாக இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுது. இப்ப என்ன வரும், இருமல் வரும். இருமல் அப்படின்னா என்னன்னா நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளியை தூக்கி வெளியே போடுற ஒரு இயக்கம். இப்ப சளி உள்ள வேணுமா வெளியே தான் இருக்கணுமா? சளி உள்ள இருக்க கூடாது. நம்ம என்ன பேங்கா வச்சிருக்கிறோம், உள்ள சளியை சேமிக்கிறோம் வங்கி, ஆனா உள்ள சேமிக்க விரும்புறோம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு வரைக்குமான சளி உற்பத்தி முழுக்க அவங்க நுரையீரல்ல தான் இருக்கு, வெளியேற விடுறது இல்ல. லேசா அப்படி இருமல் வந்தோடனே ஒரு டேப்லெட் ஒரு காஃப் சிரப் போட்டு அமைக்கிறோம். அது டாக்டர்கிட்ட கேளுங்களேன், இந்த காஃப் சிரப் உள்ள போய் சளியை எந்த வழியா வெளியேற்றுதுன்னு கேளுங்க. சளி உள்ளதான் இருக்கும், அது பவுடர் ஃபார்மா மாதிரி நுரையீரலுடைய நுண் அறைகள்ல ஒட்டிக்கிறோம். அந்த சாதாரணமா இருமன குழந்தை ஈஸ்னோஃபிலியாவுக்கு ஆட்படும். மறுபடியும் காஃப் சிரப்பை கொடுத்தீங்கன்னா ஆஸ்துமா வரும், அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா வீசிங் வரும், குடல் இறைப்பு நோய், இப்படி ஒண்ணுன்னா வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நோய்கள் இன்னைக்கு பெருகிருச்சுன்னா அது பெருகல, நம்ம தான் அதை வந்து டானிக் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். சாதாரணமான தும்மலை வெட்டுனீங்கன்னா ஒண்ணும் செய்யாது, உள்ள போய் என்ன பண்ணுது, இருமலாக ஒரு சளியாக மாறுது. அப்ப மூக்கினுடைய வெளியேற்றம் தான் தும்மல், நுரையீரலுடைய வெளியேற்றம் தான் இருமல். இதே தூசி கண்ணில் பட்டா என்ன செய்யும், கண்ணில் தண்ணீர் வடியும். வரணுமா வரக்கூடாதா? ஆனா கண்ணீர் வரதை பார்த்தோன்னா நம்ம பயந்து போய் என்ன பண்றோம், ஐ டெஸ்ட்டுக்கு போறோம். இது கழிவு வெளியேற்றும் ஒரு இயக்கம் தான். ஐ டெஸ்ட்டுக்கு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை போட்டுக்கிறோம். கண்ணாடி போடும் போதே ஆப்தால்மாலஜிஸ்ட் சொல்லுவாரு, வருஷம் வருஷம் டெஸ்ட் பண்ணிக்கங்க, கண்ணாடியுடைய பவர் கூடுமா குறையுமா? வருஷம் வருஷம் கூடும்னா கண்ணுடைய பவர் என்ன ஆகுது, குறையுது. அதுதான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு, உங்க கண்ணுடைய பவர் வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே இருக்கும், இந்த கண்ணாடியை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம, நானும் கண்ணாடி போட்டிருந்தேன் ஒரு 7 வருடங்களுக்கு முன்னால் கண்ணாடி போட்டிருந்தேன். கண்ணாடி கொடுத்தாங்க 1980 டாக்டர் பேட்ஸ்னு ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட், MD ஆப்தால்மாலஜி படிச்ச ஒரு அமெரிக்க மருத்துவர். திடீர்னு அவருக்கு தோணுது, இந்த கண்ணாடி கண் சம்பந்தமான சிகிச்சை எல்லாம் கண்ணை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்ல கெடுக்குதான்னு யோசனை வருது. அவர் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து திருப்பி பாக்குறாரு, அவருடைய பேஷன்ஸை பூரா. எல்லாம் கண்ணாடி பெருசாகிட்டே போகுது, எதுவுமே சரியாகல. இது வரைக்கும் என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ணை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருது. அப்படி தூக்கி போடுறாரு ஆப்தால்மாலஜியை. தூக்கி போட்டுட்டு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாரு. அந்த புத்தகத்துடைய தலை 1980 வந்தது. அந்த புத்தகம் முதல் பக்கத்துல என்ன எழுதி இருக்கும்னா, கண்ணாடியை கண்டுபிடித்தவன் மனித குலத்தின் சாபத்திற்கு ஆளாக வேண்டும் அப்படின்னு முதல் பக்கத்துல. MD ஆப்தால்மாலஜி படிப்பு. ஏன்னா கண்ணாடியை கண்டுபிடிச்சதுனாலதான் கண்ணு பூரா இன்னைக்கு கெட்டு போச்சு. இது செயற்கை கண்ணு, இந்த கண்ணாடி இல்லையா, இது வழியாக பாக்குறதுக்கு கண்ணாடி ட்ரைனிங் எடுக்க எடுக்க கண்ணுடைய பவர் குறைஞ்சு போயிட்டே இருக்கு. அப்ப அவர் சில முறைகள் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, முறைகள்னா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு அந்த ABCD 1 2 எழுதி போட்டு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சார்ட் முன்னாடி உட்காந்து எது உங்களுக்கு தெரியலன்னு பாக்குறது, தெரியறதெல்லாம் விட்டுருங்க, தெரியாத எழுத்த பாருங்க. அப்ப மங்களா இருக்கா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கண்ணை மூடிக்குங்க, 2 உள்ளங்கைகளாலும் இப்படி கண்ணை இப்படி மறைச்சு உட்காந்துக்குங்க. 10 செகண்ட் தான், கண்ணை திருப்பி தொடங்க, மன அமைதியோட இப்ப பாருங்க, அந்த கிளாரிட்டி வரும் மறுபடியும். இது வந்து மன அமைதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பார்வை. அவருடைய அமெரிக்கால இருந்து அவருடைய மருத்துவமனையில வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண வச்சாரு, வேற ஒண்ணும் செய்யல. இந்த எக்ஸசைஸை விடாம செஞ்சுட்டே இருங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் கண்ணாடியை தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவருடைய மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க, ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. டாக்டர் பேட்ஸ் மெத்தட்னு பேரு. இந்தியாவுக்குள்ள ஒரு ஆள் கிடையாது, வர முடியாது.
சில சிக்கலான சங்கிலி வேலையெல்லாம் இருக்குங்க. மருத்துவத்தில் எதிராக பேசுற நபர்லாம் வெளியே இருக்க முடியாது, தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பல தொல்லைகள் இருக்கும். மருத்துவத்தில் உண்மை பேச முடியாது இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில். தமிழ்ல வந்து மருத்துவ உண்மையில எழுதக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. மருத்துவ உண்மைகளை தமிழில் எழுதக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இப்படி பல குழப்பங்கள் இருக்கு. அதனால வெளியில வரவே வராது இந்த விஷயம். நீங்க தேடுனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இணையதளங்கள் மூலமாக தேடுனீங்கன்னா டாக்டர் பேட்ஸ் மெத்தட் அடிச்சீங்கன்னா அவருடைய அத்தனை நூல்களும் இன்னைக்கு காப்பிரைட் எல்லாம் முடிஞ்சு இலவச நூலே கிடைக்கும் ஆங்கிலத்தில். நாங்க தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த கண்ணு தெரியலங்கிற பதட்டத்தை ஏற்படுத்துறது உடனடியா. இப்ப இந்த எழுத்து தெரியல, அவ்வளவுதான், உங்க கண்ணு வந்து மோசம், இனிமேல் வந்து கண்ணாடி தான் போடணும் அப்படிங்கிற பதட்டத்தை கொடுத்தோன்னே இன்னும் குறையும் அது. இப்ப தெரியல, அவ்வளவுதானா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ஸ். திருப்பி பார்க்கும்போது தெரியுது. அப்ப நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு இயக்கமுமே நம்முடைய உடலுடைய நன்மைக்காக நடக்குது. நம்முடைய மனசு என்ன பண்ணுது, பயந்து 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 அதனுடைய உடல் இயக்கத்துல குறுக்கிடுது. இதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக். ஒரு கண்ணில் தண்ணி வர்றது, மூக்குல தும்மல் வர்றது அல்லது இருமல் வர்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உடம்பினுடைய எதிர்ப்பு இயக்கம். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளை நீங்க எடுக்கிறீங்க சாப்பிடறதுக்கு, பசியே இல்லை, அப்படி எடுத்து சாப்பிட போறீங்க, வாமிட் வருது. வாமிட்டுங்கிறதுக்கு முன்னாடி நாசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். குமட்டல் வாந்தி, நாசியா வாமிட்டிங் அப்படின்னா குமட்டல் அப்படின்னு அர்த்தம். வாந்தி முதல்ல வருமா, குமட்டல் முதல்ல வருமா? குமட்டல் தான். நீங்க பக்கத்துல கொண்டு போனா குமட்டல் வருது அப்படின்னா உடம்பு என்ன சொல்லுதுன்னா அதனுடைய லாங்குவேஜ்ல சாப்பிடாதுன்னு சொல்லுது. சாதாரண விஷயம் தானே, நமக்கு தெரியும் உடம்பு சாப்பிடாதுன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடம்புக்கு சத்து வேணாமா அமுக்குவோம். இப்பதான் வாந்தி வரும், குமட்டல் வரும். அப்புறம் நீங்க உள்ள தள்ளுனீங்கன்னா வாந்தி வரும். இதுக்கு முன்னாடி நீங்க பசியை கண்டுபிடிச்சீங்கன்னா குமட்டலும் கிடையாது, வாந்தியும் கிடையாது. பசியே இல்லாம நீங்க சாப்பிட துவங்கும் போதுதான் குமட்டல், அது அடுத்த கட்டம் வாந்தி. இதை உள்ள தள்ளுறீங்க. இந்த உணவை உங்கள் வயிற்றால் ஜீரணிக்க முடியாது, இந்த உணவுப் பொருள்ல உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் எதுவுமே இல்லைன்னு உடம்பு முடிவு பண்ணுது. இப்ப இதை உள்ள வச்சிருக்கணுமா வெளியே தூக்கி போடணுமா? வெளியே தூக்கி போடணும். அதைத்தான் வாந்தியாக வெளியேற்றுது. வாந்தி வந்ததுன்னா வேண்டாம்னு அர்த்தம், சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம். செரிமானம் சரியா இல்லை, சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம். தூக்கி வெளியே போடும். அப்ப வெளியே போடும்போது மறுபடியும் நம்ம உள்ள போட்டோம்னா திருப்பி தூக்கி வெளியே போடும். அப்ப இந்த போராட்டத்துக்கு இடையில நம்ம ஒரு மாத்திரை போடுவோம், உள்ள போய் சரிச்சிடணும்னு சொல்லி. இப்ப என்ன பண்ணோம், உள்ள இருக்க இறைப்பையில இருந்து அந்த மாத்திரை கீழ் நோக்கி தள்ளி விட்டோம். அப்ப சிறுகுடலை நோக்கி போனதுக்கு பின்னாடி இந்த உடம்பினால் மேல் நோக்கி கொண்டு வர முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னா டிசென்ட்ரி கீழ் நோக்கி ஓபன் பண்ணி விடும். மொத்தம் கழிவுகளை உள்ள வைக்கிற பழக்கம் உடம்பு கிடையாது. வாந்தி பேதி கிராமத்துல சொல்லுவாங்க, வாந்தியை கொடுத்து பேதியை வாங்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. வாந்தியை அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒண்ணும் செய்யாது, வாந்தியை மீறி சாப்பிட்டீங்கன்னா பேதி வந்தே தீரும். இப்ப பேதியை நிறுத்துறதுக்கு முதல்ல வந்து சாப்பிடறதை நிறுத்தணும். இப்ப இந்த ரூமை கிளீன் பண்ணணும்னு வைங்களேன், குப்பையா கிடக்கு, இதை கிளீன் பண்ணா என்ன செய்யணும், பெருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணும், குப்பை போடுறதை நிறுத்தணும். ஒரு ஆளை விட்டு இப்படி குப்பை போட்டுக்கிட்டே இருவான், இந்த பக்கம் ஒருத்தர் பெருக்கிக்கிட்டே வருவான் அப்படின்னா என்னைக்கு தெரியுது? அப்படிதான் வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றம். டிசென்ட்ரி போயிட்டு இருக்கு, டயர்ட் ஆயிடுவாரு, எனர்ஜியே எல்லாம் போயிடும் சொல்லி நம்ம ஒரு பக்கம் உணவை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப நிக்காது, போயிட்டே இருக்கும். கொடுக்கறத நிறுத்தினீங்கன்னா போறது நின்று போயிடும், உள்ள இருக்கிறது தான் வெளியே போகும். புதுசா ஒன்னும் உருவாக போறது இல்லை. நம்ம உணவுகளால் உருவான கழிவு தான் டிசென்ட்ரியாக வெளியே போகுது. வாயை மட்டும் பசி இருக்காது. நீ உடம்புல என்ன தொந்தரவு இருந்தாலும், தலைவலிக்குதா கவனிங்க, வயிற்றுட்ட கேளுங்க ஒரு நிமிஷம், பசிக்குதான் கேளுங்களேன். பசியோடு நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, வந்துடும், கூப்பிடும், சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடும். இன்னைக்கு பசி அப்படிங்கிற உணர்வு உண்மையிலே நான் பெரும்பாலான போற கல்லூரிகள், பேராசிரியர்கள், சயின்டிஸ்டுகள், மருத்துவர்கள் பசினா என்னன்னு கேட்டா தெரியலன்றாங்க. மணி அடிச்சா சோறு இன்னைக்கு பழக்கம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை டியூன் பண்ணிக்கிற முடியும். காலையில 7 மணிக்கு நீங்க சாப்பிட்டு ஆகணும்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு சாப்பிடணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி ஒரு நீங்க உங்க உடம்பை நீங்களே கணிச்சு ஒரு 8:30 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்திரிச்சால் எத்தனை மணிக்கு பசி வரும் அப்படிங்கறத நீங்க கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசி இருக்காது. காலையில சரி பசிக்கலன்னு சாப்பிடாம போக மாட்டோம், சாப்பிட்டுட்டு தான் போவோம். இப்ப நம்ம உணவு முறை கவனிங்களேன், காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டீ சாப்பிடுவோம். அந்த டீல இருக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா, ஒரு பால் அப்படி இருக்கிறது ஒரு தூய்மையான பால். நான் சொல்றது தூய்மையான பால் அப்படின்னா 8 ஃபுல் மீல்ஸுக்கு சமம். 8 ஃபுல் மீல்ஸ். அது காலையில 7 மணிக்கு குடிச்சிட்டு பசிக்குமா? பசிக்கவே பசிக்காது. 8:30 மணிக்கு சாப்பிடுவோம் மார்னிங் டிஃபன், எதுவும் பசி இல்லாம. அதுக்கப்புறம் மார்னிங்ல ஒரு 11:30 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவோம். அப்புறம் மதியம் 1:30 மணிக்கு ஒரு டீ லஞ்சு. அப்புறம் 3 மணிக்கு ஒரு டீ, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வித் டீ. அப்புறம் 8 மணிக்கு சாப்பாடு. இதுல எங்க பசிக்கான நேரம் இருக்கு, எங்க ஜீரணத்துக்கான நேரம் இருக்கு, இதுல இருந்து எப்ப சத்து உருவாக்கும் உடம்பு, கழிவை வெளியேற்றுறதுங்கிற வேலை நடக்குமா நடக்காதா, இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்குது. உங்களை கேட்கும் ரொம்ப தெளிவா. பேசிட்டே இருந்தீங்கன்னா வாய் ட்ரை ஆச்சுன்னா இது வந்து ட்ரைனஸ். தாகம் வேற, ட்ரைனஸ் வேற.
ட்ரைனஸ்க்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஷிப் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும்னு சொல்லும். உடம்புட்ட கேட்கணும், ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் உடம்புட்ட கேட்கணும். அப்ப உடம்புட்ட கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை சரியா சொல்லும், எது வேண்டாமோ அதையும் சரியா சொல்லும். வேணாம்னு சொல்றத நம்ம செய்யும் போதுதான் தொந்தரவுகள் உருவாகும். அது உடம்பு கேட்கறத மட்டும் கொடுக்கலாம். உடம்பு அதிகபட்சம் அடிப்படையாக 4 விஷயம் கேட்கும். தாகம், தாகம் அப்படின்னா தண்ணி கொடுன்னு அர்த்தம். பசி, சாப்பாடு கொடுன்னு அர்த்தம். அது குறிப்பிட்ட வெரைட்டி எல்லாம் கேட்காது. பசிக்கும் போது ஏதாவது ஒரு உணவு கேட்கும். சைவமா அசைவமா, எது நல்லது, எதுல சத்து இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பசிக்கும் போது நீங்க ரொம்ப சாதாரணமான உணவை சாப்பிட்டீங்கன்னா கூட உங்க உடம்புக்கு என்ன சத்து வேணுமோ அதை உருவாக்கி கொள்ளும். அதான் உடம்புடைய தன்மை. அப்ப தாகம், பசி, தூக்கம், ஓய்வு அப்படிங்கிற 4 விஷயங்களை தான் உடம்பு மறுபடி கேட்டுட்டே இருக்கும். இதுல 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். தண்ணி தவிச்சு நம்ம தண்ணி குடிக்காம இருக்க மாட்டோம், எப்படியும் தண்ணி குடிச்சிருவோம். நம்ம மிஸ்டேக் பண்ற 2 இடம் எதுனா பசியும் தூக்கமும். பசி வரும்போது சாப்பிடுறது இல்ல, பசினா என்னன்னே தெரியறது இல்லை. இன்னைக்கு ஜெனரேஷன்ல உள்ள குழந்தைகள்ட்ட கேட்டு பாருங்களேன், பசினா கண்டிப்பா தெரியாது. வீட்டுல வந்து பெற்றோர்கள் அப்படி வளர்க்கறது இல்லை. சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருவான். இன்னும் கேட்கும் போது சாப்பிட்டாதான் எனர்ஜி கிடைக்கும்ங்கிற அடிப்படை உண்மையை வந்து கற்றுக் கொடுக்கறது இல்லை, மறந்துட்டோம். பசிங்கிற வார்த்தையை நம்ம பாடநூல்கள்ல இருந்து தூக்கி எறிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. பசித்து புசின்னு ஒரு பழமொழி இருக்கு. பசித்து புசி நொறுங்கத்தின்பால் 100 வயது. திருக்குறள்ல மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனி. அருந்தியது அற்றது போற்றுதல் அப்படின்னா என்னது? அருந்தியதுன்னா சாப்பிடுறது, அற்றதுனா கழிவு வெளியேற்றம். இது 2 மட்டும் கவனிச்சா மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு திருக்குறள் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்துனா இது அலோபதி மருந்தா, பாராசிட்டமாலா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்துனா ஹெர்பல் மெடிசன், சித்த மருத்துவம். அதை வேண்டான்னு சொல்றாரு திருவள்ளுவர். அதவே வேண்டான்னு சொன்னா அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இங்க போதிக்கப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப முக்கியம். அது திருப்பி போய் நம்ம தமிழ் இலக்கியங்களை தேடி படிக்கணும், மருத்துவங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கு இந்த உடம்பு. இதுகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். உங்க வயிறை ஒரு நிமிஷம் கவனிங்க, அது எப்படி இருக்குன்னு சொன்னோம். அமைதியா இருக்கு, அப்ப ஒன்றும் தேவையில்லை. இப்ப தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடக்கூடாது, அதுதான் கண்டிஷன். தூக்கம்ங்கிறது அதிகபட்சம் இரவு 10 மணிக்கு நம்முடைய தூக்கத்தை தூங்கணும். நீங்க தூங்கி எந்திரிக்கிறது உங்களுடைய விருப்பம். அதிகாலை எந்திரிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனாலும் எத்தனை மணி நேரம் வேணாலும் தூங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அத்தியாவசியமான தூக்கம்ங்கிறது இரவு 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். அதிகாலை 3 மணி வரை கண்டிப்பா தூங்கியே ஆகணும். அந்த 11 to 3 தூங்கலன்னா கடுமையான உடல் விளைவுகள் ஏற்படும். உடம்புல ஏற்பட்ட எந்த தொந்தரவும் ரெக்கவர் ஆகாது. அந்த நேரத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? 8000 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இரவு 11 மணிக்கு உங்களுடைய கல்லீரல் முழிக்குது அப்படின்னு. கல்லீரல் எந்திரிச்சு உட்காருது. நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அது எந்திரிச்சு உட்காந்து டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிற மரம் செய்யுது பாத்தீங்களா? கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுற இந்த மரத்துடைய வேலையை உடம்புல செய்யறது கல்லீரல். அதுக்கு பேர் பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா? பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, மரம், ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 5ல உடம்புல இருக்கக்கூடிய மரமாக இருப்பது கல்லீரல். உடம்புல இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்னா, இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி இல்ல, ரொம்ப மோசமான தண்ணி. இப்ப கார்பரேஷன் வாட்டர் எடுத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய டேங்க்ல யாராவது விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எங்க ஊர்ல எல்லாம், கிராமத்துல வேற வழி இல்ல சூசைட் பண்றது. ஆறெல்லாம் வத்தி போச்சு, எங்கேயுமே குதிக்க முடியாது. கார்பரேஷன் டேங்க்ல ஏறி உள்ள குதிச்சிடும். இவ்வளவு பெரிய தண்ணி என்ன பண்றது? அது தூக்கி வெளியே போட்டு குளோரினை போட்டு சப்ளை பண்ணிடும். இது வழக்கம், எப்பயுமே எல்லா ஊர்லயும் உள்ளதுதான். அப்ப கார்பரேஷன் வாட்டர், அதுல இருக்க பொல்யூஷன் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. சரி, நம்ம வாங்குற மினரல் வாட்டர், மினரல் வாட்டர்னா மினரலைஸ்டு, ஓசோனைஸ்டு, விட்டமின்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புறோம் இல்லையா? இந்த மினரல் வாட்டரை எடுத்துட்டு ஒரு கலர் ஃபிஷ் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா 5 ரூபா, ரொம்ப சென்சிட்டிவான உயிரினம், அதை எடுத்து அதுக்குள்ள போடுங்களேன், 2 நிமிஷத்துல செத்து போயிடும். இதுல ஆக்சிஜன் கிடையாது. இந்த மினரல் வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கவே முடியாது. இந்த தண்ணியை குடிச்சு வளர்ற குழந்தைகள் சளி குடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே சளியோடைய வாழ்நாள் முழுக்க இருக்கும். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் சளியோடைய பிறக்கும். பிரைமரி காம்ப்ளெக்ஸ், டிபி, ஆஸ்துமா அப்படி போகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சத்து இல்லாத தண்ணி குடிச்சு வளர்றது. அப்ப தண்ணி அப்படிங்கிறது கார்பரேஷன் வாட்டர் தான் குடிச்சவங்க, வேற வழி இல்லை. அப்ப அந்த கார்பரேஷன் வாட்டர்ல இருக்க குளோரினை எடுக்கிறதுக்கு என்ன வழி? இதுக்குதான் அறிவியல் நமக்கு பயன்படும். அறிவியல் தான் கேடு விளைவிக்கும், அறிவியல் தான் நன்மை விளைவிக்கும். ரெண்டையுமே சொல்லி வச்சிருக்கோம். நம்ம கரெக்டா அதை எடுக்கணும். மண்பானை இருக்கு இல்லையா, அதுல ஊத்தி வச்சீங்கன்னா குளோரின் புறம் போயிடும். மண்பானையிலையோ அல்லது ஒரு திறந்த பாத்திரத்திலே ஊத்தி வச்சீங்கன்னா குளோரினை வந்து காத்து கொண்டு போயிடும். அப்புறம் எடுத்து மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா அதனுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் கூடும். ரொம்ப ஆரோக்கியமான நீர் அதுதான். அந்த தண்ணியை குடிச்சோடனே சளி பிடிக்குதுன்னா உங்க உடம்புல ஏற்கனவே சளி இருக்குன்னு அர்த்தம். மழையில நனைஞ்சோடனே சளி பிடிக்குதுன்னா உங்க உடம்புல ஏற்கனவே சளி இருக்குன்னு அர்த்தம். நல்ல பழங்கள் சாப்பிட்ட உடனே சளி பிடிக்குதுன்னா உங்க உடம்புல ஏற்கனவே சளியை தேக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குது, மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குது. அப்படி சளி பிடிக்கிறது இல்லை. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல வழி, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்,
மழை பெய்யும் போது நனைஞ்சிடணும். மழை பெய்யும் போது நனையணும். லேசா நனைகிறது இல்லை, முழுக்க நனைஞ்சு ஒரு நடுக்க வரும் உள்ள இருந்து, அது வரையும் நனையணும். நனைஞ்சிட்டு அதுக்கு மேல நனையக்கூடாது. குளிர்ச்சி போதும்னு சொல்லும் உடம்பு, அது வரையும் நனைஞ்சிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு சளி பிடிச்சதுனால் தலைவலி வந்துச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் செய்யல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா கழிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த மழை என்பது அதுதான் டயக்னோசிஸ், அதுதான் ட்ரீட்மெண்ட், ரெண்டுமே அதுதான். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பண்றது இல்லை. மழைனா குழந்தைய தூக்கிட்டு உள்ள ஓடிக்கிறோம். இப்போ நனைகிறது இல்லை. மழையில் எவ்வளவு பேர் நனைகிறோம்? மழையில் நனைகிற ஆட்களே கிடையாது. அப்புறத்துக்கு மழை வரப்போகுது, இனி வராது, குறைஞ்சிருச்சு இல்லையா? மழையினுடைய பயன்பாடை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விவசாய நிலங்கள்ல இந்த மழை பெய்யும் போது அதுல இருந்து கிடைக்கிற நைட்ரஜன் இந்த பூமியை மறுபடியும் மறுசுழற்சிக்கு தயார்படுத்துது. அதனுடைய மண் தன்மை செழுமையாக மாறுது. இது நைட்ரஜனை கொடுக்க கொடுக்க நம்ம யூரியாவை கொண்டு போய் கொட்டிட்டே இருந்தோம்னா அப்ப மழையினுடைய அவசியம் வேணான்னு அர்த்தம். நம்ம இயற்கைக்கு சமைக்க கொடுக்குறோம், வேணா வராத, நீ நைட்ரஜன் போடாத, நான் போட்டுக்கிறேன், நீ மழை வந்தா நான் நனைய மாட்டேன், இப்படி சமிக்கை கொடுக்குறோம். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? நம்ம சொல்றதுதான் செய்யும். இயற்கை என்பது மனிதனுக்கானதுதான். நம்ம சொல்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யும். உங்க உடம்புட்ட நீங்க சொன்னா எப்படி கேட்குமோ அதே மாதிரி இயற்கையோடும் உங்களால் பேச முடியும். அது மனிதனுடைய தன்மை. இப்ப சாதாரணமா பாருங்களேன், ஒரு உணவுகள்ல பல வகைகள் இருக்கு. இதை சாப்பிட்டா சத்து வரும்னு சொல்றாங்க, கால்சியம் சாப்பிட்டா சத்து வரும், அதுக்காக பால் சாப்பிடுங்க, இல்ல கால்சியம் மாத்திரைகள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. 1940களில் ஒரு ஆய்வு நடந்தது, கால்சியம் பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வு. ஒரு ஜெர்மனி சேர்ந்த ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், லூயி கேர்வரான் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த பால்ல தான் கால்சியம் இருக்கிறது உண்மையா இருந்தால் மாடு தானே பால் தருது. இப்ப மனுஷனுக்கு கால்சியம் வேணும்னா என்ன சாப்பிட சொல்றாங்க? கால்சியம் உள்ள பொருளை ஏதாவது சாப்பிடுங்க, அப்பதான் கால்சியம் வரும்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கால்சியத்தை தர்றது மாடு. மாட்டுக்கு யார் கால்சியம் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி வந்தது. இது அறிவியல் பூர்வமான கேள்வி தானே. ஒரு மனுஷன் நமக்கு கால்சியம் வேணும்னா கால்சியம் சாப்பிடணுமா, இரும்பு சத்து வேணும்னா அயன் சாப்பிடணுமா, ஒரு புரோட்டீன் வேணும்னா புரதம் சாப்பிடணுமா, இப்படி சொல்லுது அறிவியல் ஒரு பக்கம். அப்படி நேர் எதிராக பயோ கெமிஸ்ட்ரி பக்கம் பாத்தீங்கன்னா இது வெறும் கெமிஸ்ட்ரி, இது வேணும்னா இதை சாப்பிடுங்கிறது வெறும் கெமிஸ்ட்ரி. மனுஷங்கிறது பயோ கெமிஸ்ட்ரி, ஒரு உயிருடன் கூடிய வேதியியல், உயிர் வேதியியல் சொல்லுவாங்க. பயோ கெமிஸ்ட்ரி ஃபீல்டினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு லூயிஸ் கேர்வரானுடைய கண்டுபிடிப்பு. அவர் மாடுகளை பூரா ஆய்வு எடுத்துக்கிட்டாரு. அதனுடைய வாழ்நாள் அது சாப்பிட்ற உணவுப் பொருட்களை பூரா பட்டியல் போட்டு எத்தனை சதம் கால்சியம் இருக்குன்னு பாக்குறாரு. கால்சியமே இல்லை. அது சாப்பிட்றதெல்லாம் மெக்னீசியம் புல்லு. இந்த மெக்னீசியத்தை கால்சியமாக மாற்றக்கூடிய உயிர் அமைப்பு மாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அனிமல் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒரு பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோழி முட்டையில கால்சியம் இருக்கு. கோழி கால்சியமா சாப்பிடுது. நம்ம வாரம் கால்சியம் வாங்கி போட்டுட்டு இருக்கோமா? இல்ல. அப்ப கோழி அதுக்கு தேவையானதை பூரா சாப்பிடுது. முக்கியமான விஷயம், தேவையான போது சாப்பிடுது. தேவையான போது பிடிச்ச உணவை சாப்பிட்டால் தனக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் லாஜிக். டார்வினுடைய தியரிப்படியே படைப்புகளில் உச்சகட்டமான படைப்பு, பரிணாமத்து வளர்ச்சியில் உச்சகட்டமான படைப்பு எதுனா மனிதன். அப்ப இந்த கோழியினுடைய குணம், இந்த மாட்டுடைய குணம், அது எல்லா குணங்களும் மனுஷன் இருக்கும். அதனுடைய தன்மை எல்லாமே இருக்கும். அப்ப ஒரு கோழியினால ஒரு செடியில சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? தனக்கு தேவையான குளுக்கோஸ் அது உற்பத்தி பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரியாக மனுஷன் மாறுற வரைக்கும் அவ்வளவு தன்மைகளை உள்ளடக்கியது மனுஷன். அப்ப இந்த மனித உடல்ல இந்த சாதாரண உணவுல இருந்து தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிற தன்மை இருக்கா இல்லையா? இருக்கும் அப்படிங்கிறது டார்வின் தியரி. இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணது கேர்வரான் தியரி. இதுதான் அறிவியல். ஆனா இன்னைக்கு இந்த அறிவியல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு வெளிப்படையா கால்சியம் வேணா கால்சியம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறது மருத்துவம். இதுக்கும் அறிவியலுக்கும் கொஞ்சம் கூட சமம் இல்லை. அப்ப நம்ம எந்த மாதிரி நடந்துகிட்டா நமக்கு நோய்கள் வராமல் மத்தவங்க மாதிரி கிருமியை பார்த்து பயப்படாம இருக்க முடியும்னா, பசிக்கும் போது சாப்பிடுதல் முக்கியமான விஷயம். பசிக்கும் போது சாப்பிடுவது. அதை விட முக்கியமான விஷயம், பசிக்காத போது சாப்பிடாம இருக்கிறது. இப்ப மதியம் லஞ்ச் டைம் நமக்கு 1 to 2 ஃப்ரீயா இருக்கும், வயிறு பசிக்கல. இப்ப என்ன செய்யணும்னா சாப்பிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். பசிக்கும் போது சாப்பிடுவதை விட ஃபாஸ்டிங் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தீங்கன்னா அல்சர் வந்துடாது. பசிக்காத போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா சோறு இருக்குல்ல, இந்த சோறை எடுத்து ஒரு நல்ல கெட்டியான பிளேட்ல, ஒரு எவர் சில்வர் பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. தொடவே கூடாது. அதை 1 மாசம் கழிச்சு பாருங்க என்ன இருக்கும். சோறு பூரா நொதிச்சு போய் புளிச்சு அதுல இருந்து அமிலம் உருவாகி அந்த எவர் சில்வர் பிளேட்டா ஓட்ட போட்டுரும். வெறும் சோறு தான். அப்ப ஓட்ட வர தன்மை எதுக்கு இருக்கு? அசிடிட்டி எதுக்கு இருக்கு? இந்த தேவையற்ற கழிவு பொருளாக மாறிய உணவுக்கு இருக்கு. தேவையில்லாம நீங்க சாப்பிடுற பொருள் தான் அல்சரை உருவாக்கும். எம்டி ஸ்டமக் அல்சரை உருவாக்காது.
எம்டி ஸ்டமக் அல்சர் உருவாக்குச்சுன்னா நம்முடைய மதங்கள் முன்மொழிகிற ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ், இன்னைக்கு சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க சாமியார்கள் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அல்சர் வந்திருக்கணும். இந்தியாவில தான் அதிகபட்ச அல்சர் இருக்கணும். 62% மக்கள் வந்து இரவு உணவு இல்லாம தூங்க போறது இந்தியாவில தான். அவங்களுக்குலாம் அல்சர் இல்ல, நல்லா இருக்காங்க. 3 வேளைக்கு பதில் 5 வேளை சாப்பிட்றவங்களுக்கு தான் அல்சர் இருக்கு. அப்ப என்ன காரணம்னா நேர்மாறா மாறி இருக்கு. அப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், பசிச்சு சாப்பிடுறது, பசி இல்லாத போது சாப்பிடாம இருக்கிறது, பிடிச்ச உணவை சாப்பிடுறது, செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க உணவுல வந்து சத்து அடிப்படையில் செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை. இதுதான் பசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்ப தாகம்ங்கிறது நீங்க தாகம் இருக்கும்போது தண்ணி குடிக்கலாம். தண்ணியை வந்து வீடுகள்ல மண்பானைகள்ல பயன்படுத்தலாம். அல்லது இந்த சுண்ணாம்பு கல்ல ஒரு ஃபில்டர் வச்சிருப்பாங்க, அந்த ஃபில்டர்ல ஊற்றி ஃபில்டர் பண்ணிட்டு தூசிகள் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது இருக்கும், அந்த ஃபில்டரை பயன்படுத்திட்டு தண்ணி குடிக்கலாம். அப்புறம் தூக்கம், இரவு 10 மணிக்கு அவசியமாக தூங்கணும். அதிகாலை 3 மணி வரையும் கம்பல்சரி தூங்கி ஆகணும். அந்த நேரத்துல தான் நம்ம தண்ணியில இருக்கிற, உணவுல இருக்கிற, காத்துல இருக்கிற நச்சு பொருட்களை எல்லாமே கல்லீரல் உட்கிரகிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற நேரம். அதனால அந்த நேரத்துல தூங்கி ஆகணும். அதுக்கு மாற்று கிடையாது. நீங்க பகல்ல தூங்குனீங்கன்னா அது ஈக்குவல் ஆகாது. அதனாலதான் அரசு வேலையில கூட நைட் டியூட்டி போட்டா கூடுதல் சம்பளம் இல்லையா. திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதியில் மில்லுல வேலை பார்க்குறவங்களுக்கு நைட் டியூட்டி போட்டா கூடுதல் சம்பளம். பிரைவேட்ல கூட ஏன் நைட்ல மட்டும் கூடுதல்? அதே மணி நேரம் தானே. பகல்ல 8 மணி நேரம் வேலை பார்த்தா நைட்ல 8 மணி நேரம் தான். ஆனா சம்பளம் மட்டும் கூடுதல். ஏன் அப்படின்னா அது ஈடு செய்ய முடியாத நேரம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். இரவுங்கிறது தூக்கத்துக்கானது. ஒரு 40 வயசுக்கு மேல எல்லா தொந்தரவும் வெளியே வரும், அது வரை தூங்காம இருந்தா. அப்ப அது ரொம்ப முக்கியமான. அதனாலதான் 40க்கு பின்னாடி வெளிப்படும் சொல்லுவாங்க பொதுவாகவே. ரத்தத்துல சத்து குறைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை முறையை பசி, தாகம், தூக்கம் அப்படிங்கிற 3 விஷயத்த ஒழுங்குமுறையோட வச்சுக்கிட்டீங்கன்னா, உடம்பு செய்யற எல்லா விஷயத்தையும் உத்து கவனிச்சீங்கன்னா அது என்ன செய்யுதுங்கிறது புரிஞ்சிடும். நீங்க என்ன தொந்தரவு வந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே இடம் வயிறு தான். கேக்குதான் பாருங்க. தலைவலி இருந்தா பசிக்காது, காய்ச்சல் இருந்தா பசிக்காது. டெங்கு ஃபீவர், இப்ப நாங்க என்ன பண்றீங்க, உலகமெல்லாம் டெங்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். டெங்கு ஃபீவரோட பேஷண்ட்ஸ் வந்தாங்க. என்ன பண்ணோம், பாசிட்டிவ் ரிசல்ட்டோட வர்றான், டெங்கு பாசிட்டிவ்னு. அலோபதியில வெளியே வருவதே ரொம்ப கஷ்டம். ஆங்கில மருத்துவர்கள் முழு ரெஸ்ட், வேற ஒன்றும் செய்யல. இது இன்னைக்கு கண்டுபிடிச்ச முறை இல்ல. காந்தி எழுதிய சத்திய சோதனை புத்தகம் படிச்சீங்கன்னாலும் சரி, அவர் எழுதின உணவுங்கிற புத்தகம் படிச்சீங்கன்னாலும் சரி, அவர் என்ன விதமான முறைகளை கையாண்டு காலராவை விரட்டினாருங்கிறது அதுல போட்டிருக்கோம். அது ஒரு மருத்துவ நூலும் கூட. அது தத்துவ நூல் மட்டும் இல்ல, வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்ல, அது மருத்துவத்தை முன்மொழியும். அப்ப காய்ச்சல் இருக்கும்போது பசிக்காது, என்ன பண்ணலாம்னா அப்படியே படுக்க வச்சிடலாம் குழந்தை. சூடு கூடுதலா இருந்தால் ஈர துணியை அடி வயிற்றுல போட்டு விடலாம், நெத்தியில போட்டு விடலாம். அவ்வளவுதான் ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனா உணவு மட்டும் ஒன்றும் கொடுக்க கூடாது. நீங்க காய்ச்சல் நேரத்துல வாயை கவனிச்சீங்கன்னா வாயில சுவை தெரியாது. ஏதாவது சாப்பிட முயற்சி பண்ணீங்கன்னா தான் கசக்கும். கசப்புங்கிறது என்ன, நாக்குக்கு ஒரு பூட்டு போடுது. நம்ம சாப்பாடு எதுக்காக சாப்பிடுறோம்? டேஸ்ட்டுக்காக தானே சாப்பிடுறோம், வயிற்றுக்காக சாப்பிடறது இல்லை, டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுறோம். நம்ம அந்த டேஸ்டே இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு உடம்பு நினைக்குது. நம்ம என்ன செய்யறோம், அப்பயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். காய்ச்சலுக்கு, காய்ச்சலின் போது அந்த கசப்பு வந்ததுக்கு பின்னாடியும் நம்ம சாப்பிட்டோம்னா பேதி உருவாகும். அதான் உடம்பு அழகா கத்துத்தரும் ஒன்னொன்னையும். இது துவக்கம். இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க உடம்போட பேச தோணுங்க. ரொம்ப அழகா உடம்பு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வேற எந்த விதமான தேவையும் இருக்காது. மருத்துவத்துடைய தேவைகள் இருக்காது, மருத்துவர்களுடைய உதவி அவசியம் இருக்காது, மருந்துகள் தேவையில்லை. இப்ப எனக்கு வந்து 2 குழந்தைகள் வீட்டுல தான் பிறந்தது. எந்த மருத்துவமனைக்கும் கூட்டு போல. அந்த காலத்துல எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி சிம்பிள் டெலிவரிங்கிறது. ஏன்னா வீட்டுல வந்து சிசேரியன் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டா இன்னைக்கு 99% சிசேரியன். என்னன்னு கேட்டா, குழந்தை உள்ள உருவாகும் போதே கால்சியம் போடு, புரோட்டீன் போடு, மினரல் போடும், குழந்தைய பெருசா வளர்த்துட்டா சிசேரியன் என்ன பண்ணணும்? போட்டு வளர்த்தோம்னா அதுல வளர்றது இல்ல, அது வேற விஷயம். புரோட்டீன் போட்டு நம்முடைய எலும்புகள் எப்படி வளர்ந்தன, நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எலும்பு எப்படி வளர்ந்தது, ஸ்கேன் எடுத்து 2 சென்டிமீட்டர் இருக்குங்க, இன்னும் 2 சென்டிமீட்டர் வளரணும், ஒரு 1/2 கிலோ கால்சியம் போடுங்கன்னு போட்டு வளர்த்தாங்களா? எப்படி மிகச்சரியான உயரத்துல ஒரு மனுஷன் வளர முடியுது? அவனுக்கு தேவையான சத்துக்கள் எங்கிருந்து கிடைச்சதுன்னா, சும்மா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா அம்மா வயிற்றுல தான் நம்ம வளர்ந்தோம். அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கிற எல்லா ரிப்பேர்ஸையும், எல்லா விதமான தொந்தரவுகளையும் இந்த உடம்பே சரியாக்கி கொள்ளும் தன்மையோட தான் இருக்கு. அப்படிதான் இயற்கை படைச்சிருக்கு. அதனாலதான் மருந்தே இல்லாத உடல் நலம் அப்படிங்கறத எங்களுடைய மோட்டோவா வச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த உடம்பு சொல்ற உடலின் மொழியை பின்பற்ற தோணுனீங்கன்னா, எங்களை மாதிரியே, எங்களுடைய குடும்பத்தை மாதிரியே, என் குழந்தைய கூப்பிட்டு நீங்க 4 வயசு ஆகுது, மருந்துனா என்னன்னு தெரியாது, ஊசினா என்னன்னு தெரியாது, டாக்டர்னா என்னன்னு தெரியாது, நான் என்ன தொழில் பண்றேன்னு அதுக்கு தெரியாது, எங்கேயோ போறேன் அவ்வளவுதான் தெரியும், பாத்தியாருன்னு தான் நான் சொல்லி வச்சிருக்கேன், நான் டீச் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். என் குழந்தைக்கு தெரியாது. ஒரு மருத்துவராக அறிமுகமாக விரும்ப வேண்டும் தேவையில்லை. மருத்துவம்னா என்னன்னு தெரியக்கூடாது குழந்தைக்கு.
இன்னைக்கு குழந்தைய டாக்டர்னு சொன்ன பயப்படுதா இல்லையா? அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கோம். நம்முடைய குழந்தைகள் நம்முடைய முன்னோர்கள் மாதிரி, நம்ம தாத்தா மாதிரி எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, எத்தனை வயசு வரை இருந்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் மறு உருவாக்கம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த விஷயத்தை கொண்டு போறோம். நீங்க இதுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு கைடெல்லாம் அவசியம் இல்லை. இந்த உடம்புங்கிற கைடு தான் எல்லாத்துக்கும் கத்துக்கிறோம். நீங்க உங்க உடம்ப கவனிக்க ஆரம்பிங்க. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய முதல் இடம் வயிறு. வயிற்றுட்ட கேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. எந்த நோய்க்குமே மருந்து அவசியம் இல்லை. மருந்துகளே இல்லாத உடல் நலம், மருத்துவமே தேவையற்ற மனித குலம் அப்படிங்கிற எங்களுடைய அடிப்படை நோக்கத்துக்காக, உங்களுடைய அடிப்படை நோக்கத்துக்காகவும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றதற்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.